ராத்திரியில நிம்மதியா தூங்க முடியலையா? தலையணை நனையிற அளவுக்கு கண்ணீர் விட்டு அழறீங்களா? அடுத்த மாசம் வாடகையை எப்படி கொடுக்கப் போறோம், வாங்குன கடனை எப்படி அடைக்கப் போறோம்னு தூக்கத்தையே தொலைச்சிட்டு தவிக்கிறீங்களா? மலை மாதிரி குவிஞ்சிருக்கிற கவலைகளை யாரிடம் சொல்றதுன்னு தெரியாம ஒவ்வொரு நாளையும் ஒருவித பயத்தோடையும் விரக்தியோடையும் கடந்து போறீங்களா? உங்களோட இந்த எல்லா கஷ்டங்களுக்கும், தீராத பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? அந்த தீர்வு வேற எங்கேயும் இல்லை. இரவோட அமைதியில உங்களுக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கும் நடுவுல நடக்கப் போற ஒரு ரகசிய உரையாடல்ல தான் ஒளிஞ்சிருக்கு. ஆமாங்க, நான் தஹஜ்ஜத் தொழுகைய பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். குறிப்பா அந்த அற்புத நேரத்துல கேட்கப்பட வேண்டிய ஒரு குறிப்பிட்ட துஆவை பத்தி. இந்த ஒரு துஆ உங்க வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்தி பணக்கஷ்டத்திலிருந்து உங்களை பாதுகாக்கிற சக்தி கொண்டது. உங்க வறுமையை வேரோடு அறுத்து நிம்மதியான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு தரக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த திறவுகோலை பற்றித்தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கப் போகிறோம். வறுமைனா சும்மா பணமில்லாத நிலைமை மட்டும் இல்லை. அது ஒரு மனுஷனோட சுயமரியாதையையே சிதைக்கிற ஒரு கொடிய நோய். கடன்கிறது நம்ம நிம்மதிய கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு தின்னுடுற ஒரு கரையான். இன்னைக்கு நம்மள பல பேர் இந்த 2 பிரச்சனைகளாலையும் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கோம். காலையில எந்திரிச்சதிலிருந்து ராத்திரி தூங்கப் போற வரைக்கும் பணத்தை பத்தின சிந்தனை, கடனை பத்தின கவலை ஒரு நிழல் மாதிரி நம்மள தொரத்திக்கிட்டே இருக்கு. கடமையான தொழுகைகளுக்குப் பிறகு மிகச் சிறந்த தொழுகைனா அது தஹஜ்ஜத் தொழுகைதான். இது கட்டாயம் இல்லைனாலும் அல்லாஹ்வின் அன்பையும் நெருக்கத்தையும் பெற்றுத் தர்றதுல இதைவிட சிறந்த வணக்கம் வேற இல்லை. திருக்குரான்ல அல்லாஹ் சொல்றான், நபியே, இன்னும் இரவில் ஒரு சில பகுதியில் உமக்கு உபரியான நபிலான தஹஜ்ஜத் தொழுகையை தொழுது வருவீராக. இதன் பாக்கியத்தினால் உம்முடைய இறைவன் மகாமே மஹ்மூதா என்னும் புகழ்பெற்ற தளத்தில் உம்மை எழுப்ப போதுமானவன். தஹஜ்ஜத் நேரம்கிறது சும்மா சாதாரண நேரமில்லை. அது துஆக்கள் உடனுக்குடன் அங்கீகரிக்கப்படுற ஒரு பொன்னான நேரம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, நமது இறைவன் ஒவ்வொரு இரவும் கீழ்வானத்திற்கு இறங்கி வந்து இரவில் கடைசி 3இல் ஒரு பகுதி இருக்கும்போது என்னிடம் யாராவது பிரார்த்தித்தால் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். யாராவது என்னிடம் கேட்டால் நான் அவருக்கு கொடுக்கிறேன். யாராவது என்னிடம் பாவ மன்னிப்பு கோரினால் அவரை நான் மன்னிக்கிறேன் என்று கூறுவான். கொஞ்சம் சிந்திச்சுப் பாருங்க. இந்த அகிலத்தையே படைச்ச அல்லாஹ் முதல் வானத்துக்கு இறங்கி வந்து கேளுங்க நான் தர்றேன்னு நம்மள கூப்பிடுறான். இதைவிட ஒரு அடியானுக்கு வேற என்ன பெரிய பாக்கியம் வேணும்? ஊரே அயர்ந்து தூங்கிட்டு இருக்கிற அந்த நேரத்துல நாம நம்ம கதகதப்பான படுக்கைய விட்டு எந்திரிச்சு அல்லாஹ்வுக்காக தொழும்போது நமக்கும் அவனுக்கும் நடுவுல எந்தத் திரையும் இருக்காது. அந்த நேரத்துல நாம சிந்துற கண்ணீர் துளிக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. அப்போ நாம ஏந்துற கைகளை அல்லாஹ் ஒருபோதும் வெறுங்கையா திருப்ப மாட்டான். நிச்சயமாக இரவில் ஒரு நேரம் உண்டு. ஒரு முஸ்லிமான மனிதர் சரியாக அந்த நேரத்தில் இம்மை மறுமை தொடர்பான எந்த நன்மையை வேண்டினாலும் அதை இறைவன் அவருக்கு வழங்காமல் இருப்பதில்லை. சரி, அந்த அற்புத நேரத்துல என்ன கேட்கிறது? குறிப்பா வறுமை மற்றும் கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட என்ன துஆ செய்றது? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட ஒரு பிரபலமான துஆ இது. திருக்குரான்ல சூரா தாஹால அத்தியாயம் 20 வசனம் 25 மற்றும் 26 இந்த துஆ இருக்கு. ரப்பிஷ்ரஹ் லீ ஸத்ரி வயஸ்ஸிர் லீ அம்ரி. என் இறைவனே, எனக்காக என் நெஞ்சத்தை நீ விரிவுபடுத்துவாயாக, மேலும் எனக்காக என் காரியத்தை எளிதாக்குவாயாக. இந்த துஆவோட ஆழத்தை பாருங்க. என் நெஞ்சத்தை விரிவுபடுத்துன்னு கேட்கும்போது, யா அல்லாஹ், என் மனசுல இருக்கிற பாரத்தையெல்லாம் இறக்கிவை, மன அழுத்தத்தை குறைச்சு என் இதயத்துக்கு ஒரு விசாலத்தையும் நிம்மதியையும் கொடுன்னு கேட்கிறோம். மனசு நிம்மதியா இருந்தாதான் தெளிவா சிந்திக்க முடியும், சரியான முடிவுகளை எடுக்க முடியும். அடுத்து என் காரியத்தை எளிதாக்குன்னு கேட்கிறோம். அதாவது, யா அல்லாஹ், நான் என் வாழ்வாதாரத்துக்காக படுற கஷ்டங்கள், என் வேலை, வியாபாரம், கடனை அடைக்க நான் செய்கிற முயற்சிகள்னு எல்லாத்தையும் எனக்கு சுலபமாக்கித்தா. நான் சந்திக்கிற தடைகளையெல்லாம் நீக்கி மூடப்பட்ட வாசல்களை எனக்காக திறந்து வைன்னு உருக்கமா கேட்கிறோம்.
இந்த துஆவை தஹஜ்ஜத்துல மனசார கேட்கும்போது அல்லாஹ் நிச்சயமா நம்ம காரியங்களை எளிதாக்கி வாழ்வாதாரத்துல பறக்கச் செய்வான். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி ஓதின ஒரு மிக முக்கியமான பாதுகாப்பு கவசம் மாதிரி. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம் வல் ஹஸன் வல் அஜ்ஸி வல் கஸலி வல் புக்லி வல் ஜுப்ன் வதலஇத் தைன் வகலபத்திர் ரிஜாலி. துஆவின் பொருள், இறைவா, வருங்காலத்தைப் பற்றிய கவலையிலிருந்தும் நடந்து முடிந்துவிட்டவை பற்றிய துக்கத்திலிருந்தும் இயலாமையிலிருந்தும் சோம்பலிலிருந்தும் கஞ்சத்தனத்திலிருந்தும் கோழைத்தனத்திலிருந்தும் கடன் சுமையிலிருந்தும் பிற மனிதர்களின் அடக்குமுறைகளிலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன். தஹஜ்ஜத் தொழுது இந்த துஆக்களை கேட்கிறதுனால பணக்கஷ்டம், கடன் பிரச்சனை தீருங்கிறது மட்டுமல்ல, இன்னும் பல நன்மைகளும் இருக்கு. பாவங்கள் மன்னிக்கப்படும். தஹஜ்ஜத் தொழுகை நம் பாவங்களுக்கு பரிகாரமாக அமைகிறது. திர்மிதி. அல்லாஹ்வின் நெருக்கம் கிடைக்கும். அல்லாஹ்வோட தனிமையில பேசுற வாய்ப்பு கிடைக்கிறதுனால அவனோட நெருக்கத்தை சுலபமா உணர முடியும். முகத்தில் பிரகாசம் ஏற்படும். தொடர்ந்து தஹஜ்ஜத் தொழுபவர்களின் முகத்தில் ஒரு விதமான அமைதியும் பிரகாசமும் ஏற்படும். ரிஸ்கில் பறக்கத்துண்டாகும். வாழ்வாதாரத்தில் பறக்கத்தையும் அபிவிருத்தியையும் ஏற்படுத்தும். ஆரோக்கியம் மேம்படும். இது உடலையும் ஆன்மாவையும் நோய்களிலிருந்து பாதுகாத்து ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது. உடனே துஆ ஏற்கப்படலையேனு மட்டும் ஒருபோதும் நம்பிக்கை இழந்துடாதீங்க. சில சமயம் நாம கேட்டது உடனே கிடைக்கும். சில சமயம் அதை விடச் சிறந்தது கிடைக்கும். சில சமயம் நமக்கு வரவிருந்த ஒரு பெரிய ஆபத்து அந்த துஆவோட பறக்கத்தால தடுக்கப்படும். பாதிக்கப்பட்டவரின் பிரார்த்தனை நிச்சயம் ஏற்றுக்கொள்ளப்படும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். நீங்களும் வறுமையால் பாதிக்கப்பட்டவர்தான். அதனால் உங்கள் துஆ நிச்சயமாக ஏற்கப்படும். நம்பிக்கையோட தொடர்ந்து கேளுங்க. ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனதன் வஃபில் ஆখিরাতি ஹஸனதன் வகினா அஸாபன் நார். துஆவின் பொருள், எங்களின் இறைவா, இம்மையிலும் நல்லதைத் தருவாயாக, மறுமையிலும் நல்லதைத் தருவாயாக, மேலும் நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக. اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وسلم تسليما. அல்லாஹ்வே, உம்மின் நபியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் உனது அருளைப் பொழிவாயாக. அவர்களுக்கு முழுமையான சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. துஆவின் பொருள், எங்களின் இறைவா, இம்மையிலும் நல்லதைத் தருவாயாக, மறுமையிலும் நல்லதைத் தருவாயாக, மேலும் நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக.